வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஜூன் 3 தலைவர் கலைஞருடைய 103வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளில் அவருடைய செயற்கரிய காரியங்கள்லாம் வந்துக்கிட்டு நம்ம நினைவு கூறணும். அப்போ தான் நம்மெல்லாம் வந்துட்டு உண்மையான தமிழர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு மிகப்பெரிய அளப்பரிய உழைப்பு. 21 எனக்கு தான் தெரிஞ்சு அவர் 3 மணி நேரம் தான் தூங்குவார். 21 மணி நேரமும் வந்துக்கிட்டு இந்த மக்களுக்காண்டி சிந்திச்சு, மக்களுக்காண்டி எழுதி, மக்களுக்காண்டி பேசி மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காரு. இந்த திராவிடமும் இந்த தமிழர்களும் உலக அளவிய இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு வந்துட்டு தமிழர்கள்னு பெயரோட வந்துக்கிட்டு இருக்கோம்னா அது ஒரு கலைஞர் போட்ட உழைப்பு. எத்தனையோ இளைஞர்களும் மாணவர்களும் அரசு ஊழியர்களும் இன்னைக்கு வந்துக்கிட்டு தலைநிமிர்ந்து இன்னைக்கு இருக்காங்கன்னா தலைவர் கலைஞருடைய உழைப்பு தான். திருக்கோளையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கையெழுத்து பிரதியெல்லாம் வந்துக்கிட்டு நடத்தி பிறகு ஐயாவுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு தலைவராக ஏற்றுக்கொண்டு ஐயாவுடைய ஈரோட்டு வீட்டில் 15 ரூபா சம்பளத்துக்கு வந்துக்கிட்டு வேலை பார்த்து கதை வசனம் எழுதி திரைக்கதை எழுதி அப்படியே வந்துக்கிட்டு இலக்கியத்தில் போய் பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டையும் உலகத் தமிழர்களையும் கட்டி போட்ட மாபெரும் தலைவன். இந்த மொழிக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்தை வாங்கி கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்துக்கிட்டு திசை காட்டியாக வழிகாட்டியாக இருக்கின்றது என்றால் அது கலைஞருடைய உழைப்பு சும்மா இல்லை. தந்தை பெரியாருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் தீர்மானங்களையும் அவ்வளோத்தையும் சட்டமாக்கினவர். யாரும் வந்துட்டு அதை மறுக்க முடியாது. தலைவர் கலைஞருடைய உழைப்பு. அதனாலதான் இன்னைக்கு தமிழர்கள் தலைநிமிர்ந்து இருக்கோம். இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் IAS IPS பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் தமிழர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்கன்னா அது தலைவர் கலைஞருடைய உழைப்பு. அதை யாரும் மறுக்க முடியாது. தலைவர் கலைஞரும் அறிஞர் அண்ணாவும் இந்த நாட்டை 1967 வந்துகிட்டு ஆட்சி அமைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்துகிட்டு தமிழர்கள் தலைநிமிர்ந்து இன்னைக்கு இருக்கிறோம். அதை என்னைக்கு வந்துட்டு இந்த நாடும் நாட்டு மக்களும் மறக்க வேண்டாம் என்று அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் நிறைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.